ஒரு நிமிஷம் கூட இல்லை. ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல. பாட்டுக்கு வந்தான், நின்னா, அப்படி முறைச்சான். யாரா இருந்தா என்ன, அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்றும் தெரியாது. எப்போ ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்குறாங்க, அவ்வளவுதான். எஸ்கார்ட் போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில் தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சதுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க. ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். இரண்டாவது அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதை கண்டிக்கணும் எல்லோருமே. அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுதான் காமெடி. இதில் என்னென்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு கட்சியினுடைய தலைவர். இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்ணுறாரு. அவர் மேடையில் சொல்கிறாரு, பார்த்து முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பினா, பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான், 4 தட்டு அவனை தட்டணும். அதனால் இந்த முறைச்சவனெல்லாம் தட்டணும்னு ஆரம்பித்தா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சானா 2 தட்டு தட்டணும். அங்கே வீரத்தை காட்ட மாட்டாங்க. அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரை உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க. கூட்டமாக 100 பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க. ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும். கீழே இறங்கி தடுத்திருக்கணும், என்னாச்சுன்னு பார்க்கணும். இது முழுமையாக ஒரு 2-2.5 நிமிஷம் நடக்குது. இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார். அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுறேன். உடனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து அதை செஞ்சிருக்கிறாங்க. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்கே அரசியல் பண்ணுறாங்க. ஜாதியை வைத்து, அட்டூழியத்தை வைத்து, அடக்குமுறையை வைத்து, வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி. இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க, யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போடுறேன்னா கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்குது. நான் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் திருமாவளவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸில் போடுவார், ஆனால் கமெண்ட் டிசேபிள். அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. இதை விட வெட்கக்கேடு நான் பார்த்துக்கிறேன். அதில் 2 பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் என் மேலே புகார் கொடுக்குற 2 பேர் போகிறாங்க. உடனே இது RSS சங் பரிவார் பின்னால் இருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா, தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கரமாக இருந்துச்சுன்னா RSS இருக்குது, சூரியன் சரியாக உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா RSS இருக்குது, மழை அதிகமாக வந்து RSS இருக்குது, மழை கம்மியாக வந்து RSS இருக்குது. அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்த்திறந்த ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்குது. இதை நான் 10 நம்பரில் பார்க்க முடியல 3-4 நாளாக. இன்றைக்கி பார்க்குறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன். அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதில் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும். என் பேரையும் சேர்த்து பார்க்கட்டும். அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கும். இந்த அநாகரிகமான, அச்சப்படுத்தக்கூடிய, வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக RSS, BJP, அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால், அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு ஊர்ஜிதமாக போகுது. அதில் நானும் RSSஓ BJP யாரும் இருக்க போகிறதில்லை. அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அனுப்பி. இந்த 2 விஷயத்தையும் கூட இன்னைக்கு உங்களிடம் பேச வேண்டும் என்று முக்கியமான கருத்துங்கன்னா, அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வி. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதனால இந்திரா காந்திக்கு ஆபத்து பாதுகாப்பு சொல்லியிருக்காரு. அவங்க தான் திட்டத்தை. ஆனால் எனக்கு தெரியலீங்கன்னா, இன்னைக்கு சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு திடீர் நானோதியம் வந்துருச்சு.
அது வயது முதிர்ந்த காரணத்தினால வருதா இல்லை நிறையா புத்தகங்கள் படித்து அறிவு மேதையானதால வருதான்னு தெரியல. அவர் நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் வந்த பிறகு ஒன்று பேசுகிறாரு, எங்களுக்கெல்லாம் ஒரே கோபம், பாகிஸ்தானை 2ல் 1 பண்ணலாமான்னு ரெடி ஆகிட்டோம். திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு பாருங்கள் அமெரிக்காக்காரங்கிட்ட இருந்து, அப்படியே நாங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு ஒன்று சொன்னார். அதை பிரதமர் அவர்கள் மும்பையில் சமீபத்தில் ஒரு விமான நிலையத்தை திறந்து வைத்த பிறகு இதை சொல்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி ஐயா அவர்கள். இதை பாருங்கள், காங்கிரஸ்காரங்களே சொல்கிறாங்க 2008 நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்க முடியல, அமெரிக்காக்காரர் ஃபோன் பண்ணே பயந்துட்டாங்க. உடனே சிதம்பரம் சொல்கிறாங்க இது வெட்கக்கேடுன்னு. அப்படி சொல்ல நான் வேற மாதிரி சொன்னேன். இன்னைக்கு அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ப்ளூ ஸ்டார் தாக்குதல் நடத்தப்பட்ட திட்டமிட்டது, பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது, இந்த பிந்திராவாலே அவர்களை எதிர்த்திருக்கக்கூடாது, அதனால தான் இந்திரா காந்தி அம்மையாருக்கே உயிர் ஆபத்து. இன்னைக்கு புதுசு புதுசாக பேசுகிறாங்க. அதை பற்றி பேசுகிறாரு. 1984 டெல்லியில் ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு சீக்கியர்களை தேடி தேடி கொன்றார்களோ அதை மறந்துட்டாங்களா? அதில் என்ன சொன்னாங்க? அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய குடும்பத்திலேயே சொன்னாங்க, ஒரு பெரிய மரம் விழும் பொழுது பூமி அதிரத்தானே செய்யும். அப்படின்னா இப்படிப்பட்ட கலவரம் நடந்தால் உயிர் பலி வரத்தானே செய்யுங்கிறக்கு அர்த்தம். அதனால் இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் திடீர்னு நாணயத்தோடு பேசுகிறாங்க. இதை மாதிரி தொடர்ந்து பேசி பல சரித்திர உண்மைகள்லாம் வெளியே கொண்டு வரட்டும். அது நாட்டு மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே நல்லது. மேடம் இதை மட்டும் இங்கிலீஷில் பேசுகிறேன், நான் கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. It is very shameful that the West Bengal Chief Minister, Madam Mamata Banerjee, after the horrific rape of the medical professional, when she was outside, and now she comments people should not go out, people should stay indoors, people should take protection for themselves. What is the point? We are talking of a culture like Bengal, supposedly one of our Bharat's finest culture. Now they couldn't even defend our own sisters and mothers. In the said case, it is a woman when she went out for a dinner and she was raped by the so-called culprits. Now in this case she couldn't even take a direct stand, take the strictest action possible. Now she is shaming the victim, which is unfortunate, and people of Bengal are watching. I am sure 2026 assembly elections, Madam Mamata Banerjee would be booted out. Till then people have to put up with this kind of incompetence and bad governance. நாயந்திரம் நடைபயணத்தை தொடங்குறாரு, அதற்கு வாழ்த்துக்கள். அவர் தோளில் இருக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி இறக்கி வச்சுட்டா நடைபயணம் இன்னும் வேகமாக இருக்கணும் டிடிவி தினகரன். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா. அதாவது அதிமுக பிரச்சார கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்க கட்சி தொண்டர்களே அவர் வந்து தாவேகா கொடி அடுத்த கட்சி கொடியை பறக்க. ஆனால் எனக்கு தெரியல எது உண்மை எது பொய். சில பேர் ஆர்வமாக வரலாம், சில பேர் இன்னொரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு கட்சியை பிடிக்கலாம், அவங்க 2 கொடியை தூக்கிட்டு வரலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்த பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா 4 கட்சி கார்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் பிஜேபியா பிஜேபி கார்டு, நீங்கள் ஏடிஎம்கேவா ஏடிஎம்கே கார்டு, நீங்கள் டிஎம்கேவா டிஎம்கே கார்டு, நீங்கள் தாவேக்காவா தாவேக்கா கார்டு, இல்லை சீமான் என்ன சீமான் கார்டு, ஏதோ ஒரு கார்டு. அதனால் எனக்கு தெரியலிங்கன்னா கூட்டத்துக்கு எல்லா தரப்பட்ட மனிதர்களும் வர்றாங்க. இன்றைக்கி ஒரு புது ஃபேஷன் நான் பார்க்குறேன், 2 கட்சிகளையும் சமமாக நான் கொண்டாடுவேன் அப்படின்னு பார்க்குறேன். அதனால் நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. இது வந்து நல்லது கெட்டது என்பதை தாண்டி கூட்டத்துக்கு மக்கள் வர்றாங்க, பார்க்குறாங்க, அப்படி தான் பார்க்கணுமே நம்ம தவிர இதை ரொம்ப ஆராய்ஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யார் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு பார்க்குற அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அறிவிக்க போகிறாங்க, தொண்டர்களை எப்போதுமே அறிவிக்க போவது கிடையாது. தொண்டருடைய மனநிலை இருக்கலாம். அதனால் முதலிலிருந்து நான் சொல்லி கொண்டு வருவது, ஒரு கூட்டணி என்றால் ஒருமித்த ஐடியாலஜி, ஒரு கருத்தியல் இருக்கணும், அல்லது ஒரு காமன் கோல் இருக்கணும். இன்றைக்கி தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது காமன் கோல் தான். அதற்காக சித்தாந்தத்தை தாண்டி சேரலாம் சேரக்கூடாது என்பது எதுவும் இல்லை. காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கணும். தேர்தல் ஆணையர்கள் வந்து திருடர்கள் புகுந்து விட்டார்கள் சொல்லி திமுகக்குள்ள திருடர்கள் பூந்து விட்டார்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு ஆசா அவர்கள் ஒரு உதாரணம், அவருடைய ஊழல் ஒரு உதாரணம். டிஎம்கே ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்டோம். நாளைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் அண்ணன் டிஆர் பாலா அவர்கள் என்பதை தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில் இருக்குது. நாளைக்கு நான் ஆஜராகிறேன். அதனால் திமுக கூடாரத்திற்குள்ள திருடர்கள் நிறைய புகுந்து விட்டார்கள் கடந்த 40-50 ஆண்டுகள். அதனால தான் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஆசானன் அவர்கள் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே திருடர்கள் போயிட்டாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அதனால் இது எப்படி பார்த்துருக்குன்னா, வேலியை பார்த்து ஓனான் சிரிக்கிறதா, ஓனானை பார்த்து வேலி சிரிக்கிறதாங்கிறதா கேள்விங்கன்னா. அதனால் ஆசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட
அவருடைய வாழ்க்கை பயணத்தை, அவருடைய ஊழலை, அவருடைய 2G ஸ்கேமை, அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில் பார்க்கணும். தேவையில்லாமல் எலெக்ஷன் கமிஷன் மீது கல்லெறியக்கூடாது. வாகனம் மோதினதை நிரூபிச்சுட்டா மன்னிப்பு கேட்க ரெடி அப்படின்னு திருமாவளவன். நான் திருமாவளவன் நம்ம அரசியல் விட்டே போகணும்னு சொல்கிறேன். இதில் மன்னிப்பு என்பது 2வது நாள். ஏன்னா அவர் என்னை சம்மந்தப்படுத்தி இருக்கிறார். அவர் அண்ணாமலை இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறார். பிஜேபி சங் பரிவார் இயக்கம் சம்மந்தப்பட்ட, அதை ப்ரூவ் பண்ணமல்லண்ணே. சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக்கு இருக்கிறக்கா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமாண்ணே? அடிச்சிருக்கிறாரு, அடித்த பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க கீழ்த்தரமாக பேசுகிறாரு. சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறார். அது இவர் வேலையா? அது டாக்டர் சொல்லணுமா, அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா? அவரே மைக்கில் சொல்கிறாரு, முறைச்சி பார்த்தா 2 தட்டு தட்டினேன். அதான் சொன்னால் பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பணும். அங்கே பாகிஸ்தான்காரர் முறைச்சிட்டு இருக்காரு, 2 தட்டு அங்கே தட்ட மாட்டார். ஏன்னா அவங்க கையில் ஆயுதம் இருக்குது. இங்கே வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்டில் போனால் 2 தட்டு தட்டுவாங்க. அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல், குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை, ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார். மனசு ஏதோ நினைக்குது, வாய் ஏதோ பேசுது, உடம்பு ஏதோ நினைக்குது, கை ஏதோ நடிக்குது. அதனால் அண்ணன்